ஆண்டியண்ண சமைக்கிற சாப்பாட்டுக்கு நாங்க எல்லாம் அடிமை தாங்க. இதுதான் நம்ம ஆண்டியண்ண. அதுவும் சைவம் சமைச்சாலே நம்ம ஆண்டியண்ண அப்படி சமைப்பாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அசைவம். அதுவும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஆட்டு ஈரல், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவுரொட்டிங்க. இத சமைக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டியண்ண தான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா சமைப்பாருங்க. இன்னைக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்ஷன் நடத்தின அங்க போனோம் தாங்க. கிட்டத்தட்ட 10 கிலோ ஆட்டு ஈரல், அதுக்கப்புறம் ஒரு 6 செவுரொட்டி கிடைச்சுச்சு. நம்ம டீம் பாய்ஸ் எல்லாம் வந்து ஈரலெல்லாம் ரெடி பண்ணி, ஜாமான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. எங்க வச்சு பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரு மலைக்கே பஞ்சம் இல்லாத நம்ம மலையடிப்பூர் கிராமத்துல வச்சு தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சச்சுன் தாங்க வந்திருக்காரு இன்னைக்கு நம்ம ஊருக்கு. பாக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது கறி எல்லாம் எடுத்துட்டு எங்க கொண்டு போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லித்தோப்பு தான். நல்லா வந்து தண்ணி வந்துட்டுருங்க. உள்ளி, பல்லாரி எல்லாம் உடைச்சு ஆனந்த் ரெடி பண்ணிட்டாரு. பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம மலைக்கே பஞ்சம் இல்லாத ஒரு மலையடி புதர். பாருங்க எவ்வளவு நேச்சுரலா இருக்குங்க. மலைக்கு அடியில தான் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வாய்க்கால். இது குளம். இங்க வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. இது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பியனுங்க. சாப்பாடு உண்மையிலே ஆண்டியனா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா வச்சிருந்தாரு. பக்கத்துல நல்ல ஒரு சின்ன வாய்க்கால் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு சுவையா இருந்துச்சுங்க. மாஸ்டர் சமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ஈரல், சுவரொட்டி, சாப்பாடு. இது மட்டும் தான் இன்னைக்கு ஆண்டியனை வச்சு கொடுத்துருக்காரு. நீங்களும் இதே மாதிரி சாப்பாடு வேணும்னா ஆண்டியனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சமைச்சு குடுப்பாருங்க. என்னதான் வீட்ல வச்சு சாப்பிட்டாலும், காட்டுல வச்சு சாப்பிடறதுக்கு, நண்பர்களோட சாப்பிடறதுக்கு அவ்வளோ ஒரு சுவையும், அவ்வளோ ஒரு தரமும் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ் எல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சு இருந்தாங்க. ஜம்முன்னு ஒரு குளியல், நல்ல ஒரு குளியல் போட்டாச்சு. ஆண்டியனும் மாஸ்டர் நம்ம ஆண்டியனும் நல்லா குளிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம மொபைல்ல கீழ ஒரு வாட்டர் ஃபால்ஸ்குள்ள வச்சு ஒரு ஸ்மால் வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.